ஏய் என்ன ஏன் அந்த பக்கம் போறியா? என்னல அது இயற்கையில சூழ்ச்சி, அது இயற்கையில சூழ்ச்சி. அந்த பக்கம் பார்த்து அந்த பக்கம் திருப்பிக்கிறோம். சூப்பர் சூப்பர் என்ன இதுல ஏப்ல எரிச்ச பைய கலப்பிங்க. இல்லையோப்பா அமைதியா இரு. அப்பா குசு போட்டேன் வேற. இந்த பிஞ்சு குரல் வளையை நசுக்கி விடு சிவகாமி. இல்லப்பா ஒரு குசுவால குடும்பம் பிரிஞ்சிட மாட்டிருக்கு திவ்யா. என் பிள்ளைய என்ன வெறுக்க வைக்கிற நீ. இதே இம்சை. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் லைன் கிங் மதன்ராஜ். ஸோ இந்த விலாக் எதை பற்றின விலாக் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி தம்ப்லைன் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ வேறு ஒன்றும் இல்லைங்க, ஒரு ப்ராங்க் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த ப்ராங்க்குக்கு சில விஷயங்கள்லாம் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதெல்லாம் கண்டென்ட்லாம் கிடையாது. ஒரு ப்ராங்க்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு யோசித்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆக்சுவலாக ப்ராங்க் கண்டினியூவாக நாங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ நான் ஏற்கனவே நாங்கள் எடுத்து வச்சுருந்தது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்டினியூவாக நான் போஸ்ட் போட்டேன். ஸோ அதனால தான் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விலாகும் அது மாதிரி தான் கொஞ்சம் இல்லை, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான விலாகு. ஸோ என்ன ப்ராங்க்கு, யாரை ப்ராங்க் பண்ண போகிறோம் அப்படின்னாக்க வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம திவ்யாவை தான் ப்ராங்க் பண்ண போகிறோம். ஸோ திவ்யா தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, இதுக்காண்டி ஒரு சில விஷயங்கள்லாம் நான் டவுன்லோட் பண்ணேன் நெட்லேருந்து. ஸோ அந்த டவுன்லோட் பண்ணும்போதே எனக்கு செம்மையாக சிரிப்பு வந்துச்சு. ஸோ நிஜமாகவே இந்த விலாக் செம்ம ஃபன்னாக இருக்க போகுது. ஸோ புதுசாக நம்ம சேனல் பார்க்குறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் திவ்யா தூங்குறாங்க. நான் போய் கேமரா என்ன ஏது எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு அப்படி எதையாவது சொல்லி ஆரம்பிச்சு விட்டு அந்த ப்ராங்க் ஆரம்பிச்சிடுவோம். சரியா? நிஜமாகவே சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். திவ்யா தூங்குறாங்க பாருங்கள். ஸோ வாங்க இப்போது விலாகுக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ கேமராவை செட் பண்ணிடலாம். இவனே போட்டு கொடுத்துருவான் இருக்கு. ஸோ நம்ம கேமராலாம் ஃபஸ்ட்டு செட் பண்ணிவிட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணலாம். ஓகே, நல்லா பொழந்துக்கிட்டு தூங்குறாப்புல. மைக்கு பட்டன் மாதிரி இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். சார்ஜர்லாம் போட்டுவிட்டே தூங்குது பாரு. ரெடி, 3, 2, 1. இது நல்லா இல்லையோ? இதுவே ஏஞ்சிரு. ஏய் அது இயற்கை, இது அதை எதுக்கு இதெல்லாம் அடைக்க முடியும்? டீ போடு, எந்திரிச்சு போ. மரியாதை இல்லை, எந்திரி. என்னன்னு தெரியல, வயிற்ற கலக்குது. நேற்று வச்ச நீ குழம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஏன் ஏன் அது என்ன அதனால் இது செங்கலை வச்சு அடைக்க முடியும். எந்திரிச்சு டீ போடல. அதுனா அதுக்கு என்ன பண்ணுறது? அது காற்று, அது கார்பன் டை ஆக்சைடு, யூனோ. அது காற்று, அது கார்பன் டை ஆக்சைடு, யூனோ. டீ போடு போ. எங்கல படுக்கிற? எந்திரிச்சு டீ போடு, மணி 5 ஆயிடுச்சு.
அது இயற்கை திவ்யா. கேவலமா பண்ணிட்டு இருக்கு. என்ன கேவலமா பண்ணிட்டு இருக்க? அது வர்றது நான் என்ன பண்றது? ஏன் போட அந்த சரி எந்தி தூங்க வேணாம் இருக்க வேணாம் வீட்ல. ஏன் எங்களுக்கு தான் வருது. எங்க வெட்டி வெளிய போட்டுட்டு திரியறோம். நீ அமிக்கி விடுற. ஆமா அமிக்கி விடுறாங்க, நசிக்கி விடுறாங்க. சரி எந்திரிச்சு டீ போடு திவ்யா. அதுக்கு இதுக்கெல்லாமா சண்டை போடுவாங்க? ஏஞ்சிரு. மத்தியான டைம்ல என்ன நிம்மதியா தூங்க விடுறியா? மத்தியான மணி 5 போதில்ல, எந்திரில. 5 தானே ஆகுது. 6 மணிக்கு தான் உனக்கு வீடு சுத்தமா இருக்குது எடுக்கும். ஏ நீ என்ன மூஞ்சில இருக்கற? நீ வேறே பண்ணிட்டு இருக்கியா? வேணுக்குனே அது இயற்கை திவ்யா. அது என்ன பண்றது? நான் கேம் விளையாண்டுட்டு இருக்கேன். போ பப்ஜி, சாரி ஃப்ரீ ஃபயர். டீ போடு திவ்யா, மணி ஆயிடுச்சு. போடி, பகுடு வேறு சரியில்லை. பபுள் சரியில்லைன்னா டீயை குடிக்காத. ஏன்னா கஷாயத்தை குடி, இல்லைன்னா இதுல போய் இது பண்ணி இது வாங்கி குடி. கருமம் நாட்டு முடிச்சு கழுத. வர ஒரு டீசென்ட்டே இல்லை உனக்கெல்லாம். பப்ளிக்ல போய் ஒரு 4 பேர் முன்னாடி இப்படி போடு. காரி துப்புவானுங்க இது மேல. கேட்டா அவன்கிட்ட போய் இயற்கை செயற்கைன்னு சொல்லிட்டு இருக்க. திவ்யா, இயற்கை விஷயத்தெல்லாம் சும்மா தேவையில்லாம உங்களுக்கு அதை சொல்லிட்டேன். காற்று வர்ற விஷயத்துக்குலாம் வந்து சண்டை போடக்கூடாது. உனக்கு நாறுதா? சவுண்டு விட்டாலும் நாறுதா? அதான் விஷயம். நாறுனாதான் பிரச்சனை. இப்போ நாட்டு அடிக்கிறது உங்களுக்கு பிரச்சனையா? நான் கேட்குறேன். வெளில போய் 4 பேர் முன்னாடி அந்த மாதிரி விடு. திண்டாது என் தாலி அறுக்கிறதுக்கு இருக்குது. இதுகளும் சரி பண்ணுங்க. டீயை போடு. செருப்பாலே அடிப்போங்க. என்னால எரிச்ச மயிரை கலப்பிட்டு மீனா டீயை மயிரை போடு. டீ போடு. போடு டீய. அது இயற்கையின் சூழ்ச்சி. முடிஞ்சு அப்படி வச்சிடாத. நான் உனக்கு வேலைக்காரி கிடையாது, புரியுதா? இது சும்மா இருந்தாமனா டீயை கொடு மயிரை கொடுன்னு இருக்காத. நானும் மனுஷிதான். இங்க உட்காரு. எங்க போற? நீ போன் கொடு முதல்ல. எனக்கு வேணும்ல, நோண்டிக்கிட்டு இருக்கேன்ல. நீ போன் கொடுன்னா நானு சொல்லிட்டே இருக்கறல. ஏய் வர்றதே அடக்கி முடி. ஏய் இங்க இருல. இது குசுக்கா சண்டையா? இது குசுக்கா சண்டை போட்டுட்டு இருக்க. சி, அது இயற்கையின் சூழ்ச்சி. இங்க வா, 4 பேர் முன்னாடி எடுத்துட்டு போய் விடுறேன். ஏய், இந்த இயற்கையின் சூழ்ச்சி அவங்க கிட்ட சொல்றேன். நான் பண்றேன். வெக்கமான சூழ்ச்சி இல்ல உனக்கெல்லாம். திரும்ப வர்ற மாதிரி இருக்கு. அமுக்காத. இது வேற சொதப்புது. அந்த போன் எடுத்துக்க போ. தூங்கவும் விட மாட்டேன். என் உயிரை எடுக்கிற ஏன்டா நான் இருக்கேன்னு எனக்கு தெரியல. அப்பா, இப்பதான் நல்லா ஃப்ரீயா இருக்கு. அம்மா, நல்லா ஃப்ரீயா இருக்குல்ல இப்பதான். என்னல மூக்க முடிக்கிட்டு இருக்க?
உனக்கு நாறுதா? ஆமா எனக்கு நாத்தம் சவுண்டு போட்டு குசு போட்டா நாராது எனக்கு திவ்யா. நாத்தம் தான் அமுக்கி போட்டாதான் நாரும். நீ அமுக்கினா போடு இல்ல குசு நசுக்கினா விடு என்ன ஜலவுனா பண்ணு. நீ தாண்டி நசுக்கி விடுவ, நான் விட மாட்டேன் நசுக்கி. நீ தான் நசுக்கி விடுவ, நீ தான் நசுக்கி அமுக்கி பொறுமையா விடுவ. நான்லாம் எங்கேயாவது நாறுதா பத்தியா? யாரை பார்த்து என்ன வார்த்தை? ஐயோ திரும்ப வர மாதிரி இருக்கு. ஏய் எதுக்கு ஊக இங்கே வர்றதுக்கு முன்னாடி எதுக்குல ஊக முழுகிட்டு இருக்க? ஆ உனதான் திவ்யா என்னை அசிங்கப்படுத்துறியா? லைட்டாக எனக்கே நாடுற மாதிரி தான் இருக்கு. லைட்டாக எனக்கே நாடுற மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் கஷ்டம்தான் போல. என்னமோ இதில் அடைச்சிருக்க மாட்டிருக்கு வயிறு. இல்லை அடைச்சிருக்க மாட்டிருக்கு வயிறு. ம் திவ்யா இல்லையா? அப்பா தான்ப்பா, நீ பயப்படாத. ஐயோ புள்ள பயப்படுது பாரு திவ்யா. ஏய் ஏய் என்ன ஏங்க அந்த பக்கம் போறியா? என்னல அது இயற்கை சூழ்ச்சி. அந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம் திருப்பிக்கிறோம். சூப்பர் சூப்பர் என்ன இதுல வையப்ல எரிச்சு பைய கலப்பிங்க. இல்லையோப்பா அமைதியா இரு. அப்பா குசு போட்டேன் வேற எதுவும் இல்லப்பா. குசு போட்டேன் வேற எதுவும் இல்லப்பா. ஒரு குசுவால குடும்பம் பிரிஞ்சிட மாட்டிருக்கு திவ்யா. என் பிள்ளைய என்ன வெறுக்க வைக்கிற. ஆமாப்பா நீ பந்து விளாட ஆளு கேட்டுட்டு இருக்க இப்ப. சி உன்னோட இதே இம்சை. அங்க உட்கார்ந்தா இளவ எடுக்கறேன் தானே இங்க வந்து படுத்தேன். இது சின்ன குசு தான் திவ்யா. இது சின்ன குசு தான் திவ்யா. ஏன் அப்படி திருப்பி விட? இல்ல வெளிய போயேன். இதுக்கு முன்னாடி விட்டது பெரிய குசு. இது சின்ன குசு தான். அமைதியா இரு. இதுல கூட உனக்கு வர பெருசு சின்னது நேரம் இருக்குதா? இதுல கூட உனக்கு வர பெருசு சின்னது நேரம் இருக்குதா? ஆமா. சீ எச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாத்தையும். என்ன மீனிங்? எச்சன்னா என்ன இது? ஒரு குசு வர்றதுக்கு என்ன எச்சம்? இது அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்கேன், எனக்கு புரியலையே. அது இயற்கையின் சூழ்ச்சின்னு சொல்லிட்டு இருக்கேன் சும்மா. ஏய் சீ மூடு வாயே. ஏய் அமைதியா இரு. எரிச்சு புடி கலப்பிட்டு இருக்காங்க. ஏன் ஒரு மணி நேரம் வெளில போயிடுனா வெளில தான இருந்த. வெளிய எல்லாத்தையும் விட்டு தொலைஞ்சு வர வேண்டியதானே. ஏய் இல்ல குசு விட்டது உனக்கு என்னல? குசு விட்டா உனக்கு என்ன? குசு விட்டா உனக்கு என்ன? குசுனோட என்ன எல்லாம் என்னோட குசுனோட என்ன எல்லாம் என்னோட. ஏய் ஒரு குசுவால குடும்பத்தை நாஸ்தி பண்ணிக்காத சொல்லிட்டேன். சொல்லிட்டேன் திவ்யா. தேவையில்லாத பண்ணிட்டு இருக்க திவ்யா. இந்த பிஞ்சு குரல் வளையை நசுக்கி விடு சிவகாமி.
உள்ளத்தின் அழுகையை நிறுத்தினால்தான் அண்டத்தில் அமைதி நிலவும். நசுக்கிவிடு சிவகாமி. வருது அது நான் என்ன பண்றது? அது என்ன மயத்துக்கு என்கிட்ட நான் கூப்பிடுறேன்? என்ன மயத்துக்கு என்கிட்ட நான் என்ன மயத்துக்கு என்கிட்ட சரி என்ன புடி கண்டதுல எடுத்து மர கல்பனை என்ன வெளிய போடி போடு நீ என்ன மயத்துக்கு என்கிட்ட நான் என்ன மயத்துக்கு என்கிட்ட சரி என்ன புடி கண்டதுல எடுத்து மர கல்பனை என்ன வெளிய போடி போடு நீ ஏய் அது வர்றதுக்கு நான் என்னடி பண்றது? வருதுன்னா உன்னை விடுன்னு நான் சொல்ல விட வேணாம் நான் சொல்ல நீ சூத்தத்தி அங்க போ இல்ல வேற யாரோ மூஞ்சி எடுத்து விடுறோம் உன்னை விடு. ஐயோ பேட் ஏன் மூஞ்சி எடுத்து விடுறேன்? சின்ன பிள்ளைல அது மாதிரி விளையாடுவாங்கல்ல, அதனால சரி நீ விளையாடு. நீ நேரத்துக்கு நான் ஆளு பேர் கிடையாது, நான் சின்ன குழந்தை கிடையாது. சூத்து வாய் கூட எனக்கு போய் குசுவால குடும்பம் பிரிஞ்சிருச்சு இப்ப, அப்படிதானே? ஆ விளையாட்டு பண்ணாக்கா மூஞ்சில் வந்து விட்டாக்கா சும்மா ஓவரா சீன் பண்ண ஆறுச்சா? இல்லைல்ல சும்மா திரும்ப எனக்கு என்னமோ அடைச்சிருக்க மாட்டிருக்கு. லாலே லா லலி லாலா அப்பா இப்போ நல்ல காத்தோட்டமாக இருக்கு. இப்ப இந்த மாதிரி இங்க வந்து ஐயோ இந்த மாதிரி இங்க வந்து ஐயோ அந்த குசு சொல்லுதா கேக்குறேன். இந்த மாதிரி எனக்கு சொல்லி இந்த குசு விடுன்னு சொல்லுதா? போட்டோ வச்சுக்க குசு வந்துட்டு இருக்கும் சூத்தவே உதைக்கும். ஏய் குசு வரும்போது அப்படிலாம் உதைக்க கூடாதுல்ல, செத்து போயிருவேன்ல நானு. சாவு சாவு ஐயோ இந்த மாதிரி குசு போட்டு எங்களை சாவுறது நீ சாவு. குசு போட்டு உன்னை சாவடிக்கிறேன்னா குசு போட்டு உன்னை சாவடிக்கிறேன்னா நானு. இல்ல திவ்யா அது வருது. நான் என்ன வருதுன்னா அப்படியே உட்கார்ந்து விட வேண்டானே? என்னத்துக்கு சூத்த என் பக்கம் திருப்பி உனக்கு விடணும்? இதை பார்த்தா நான் இடிச்சு டீடி ஏய் 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 ஒரு குசுவால நீ வந்து குடும்பத்தை பிரிக்க பார்க்குறல்ல? ம் அப்படிதானே? ம் இங்கே உட்காரு திவ்யாங்க, வா நம்ம லவ் பண்ணலாம் வா. உன்னோட என்னால உட்கார முடியாது. நிம்மதியா தூங்க விட மாட்டேன். என்ன வீட்டுல இருந்தாலே எனக்கு தலைவலியா இருக்கு. உன்னையோட இன்னொரு குசு வந்ததுக்கா ஏதாவது நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஏதேனும் ஒரு குசு விடக்கூடாதா? எனக்கு புரியலையே. உயிரை வாங்கிக்கணும். வர்றதை அடைச்சா வைக்க முடியும் கல்லை வச்சு. இங்க பாரு, நான் உனக்கு குசு வரக்கூடாதுன்னா நான் சொல்ல. என்ன மயத்துக்கு சொல்ல என்ன மயத்துக்கு ஏ அது வருது. நான் எங்கடி போற? எங்க போற? காதை அடைச்சுக்க, மூக்க அடைச்சுக்க திவ்யா. ஏன் காதை அடைச்சுக்கிற? ரெண்டையும் சேர்த்து அடைச்சுக்கிறியோ? அப்படித்தானே? ஓ அப்போ நான் குசு விட்டா உனக்கு பிடிக்கலையா? அப்போ என்ன பிடிச்சிருக்கு என் குசு பிடிக்கலையா? என்ன பிடிச்சிருக்கு என் குசு பிடிக்கலையா? சொல்லு திவ்யா. லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணல? ஏய் இந்தர்ல ஏய் லவ் பண்ணதுல லவ் தானே பண்ண?
அம்மா அப்பா ஆமாம்மா இல்லையோ அப்பா குசுறது நல்லா இருக்கா சப்பா இப்போ தான் காற்று நல்லா ஃப்ரீயாக இருக்கு வகுரே ஃப்ரீயாக இருக்கு ஏய் ஏய் என்கிட்ட அடி வாங்காதான் ஒழுங்கு மாதிரி தான் உழைப்படே புலம் மோளை அச்சு சாவச்சிரும் அடிச்சு பிடிச்சினா குச்சி விடக்கூடாதா ஏய் இங்கே இல்லை ஒரு குசு தானே அடி வாங்காதான் சொல்லிட்டேன் நான். இப்ப நான் அவங்க எதுவுமே சொல்லி குசுனா போடு எவ்வளோனா போடு என்னன்னா பண்ணு என்ன விடு நிம்மதியா என்ன தூங்க விடு. சரி திவ்யா நீ தூங்கு திவ்யா நீ எப்படி தூங்கிடுறேன்னு நானும் பார்த்துடுறேன் திவ்யா நீ எப்படி தூங்கிடுறேன்னு நானும் பார்த்துடுறேன் திவ்யா அம்மாடி அம்மா ஆமாம்மா நல்லா காற்று போகுது இப்போ தான் ஃப்ரீயாக ஏய் திவ்யா 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 ஏய் என்ன ஒரு சுகம் என்ன ஒரு சுகம் கொசு வெளில போகும்போது அப்படி ஒரு சுகம் ஏய் தா ஏய் ஏஞ்சிரு அடிக்கிறதெல்லாம் மிகவும் தவறான செயல். அடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணியிருக்க புரியுதா? உன்கிட்ட சத்தியம் வாங்கி தான் வந்து நான் உனக்கு ஓகேவே சொன்னேன் திவ்யா. ஒரு குசுக்காக நீ ஏன் திவ்யா அப்படி பண்ற? அப்பாடி ஆமா ஆமா ஐயோ என்னப்பா? ஒன்றும் இல்லைப்பா, அப்பா குசு போட்டேன், ஒன்றும் இல்லை. அப்பாடி ஒழுங்கு மரியாதை ஏன் அந்த பக்கம் போய் ஏய் எதுக்கு இப்படி திட்டிக்கிட்டே இருக்க? ஒரு குசு போடக்கூடாதா? குசு போட்டா என்ன? குசு போட்டா என்ன? குசு போட்டா என்ன? குசு உனக்கு என்ன பண்ணுது? உன்னை நோண்டு தான் வந்து எனக்கு புரியலையே. சவுண்டு கேட்டாலும் உனக்கு இரிட்டேட் ஆகுதா? ஏன்னா எந்திரி, சவுண்டு கேட்டாலே உனக்கு இரிட்டேட். ஒரு குசுக்காக இப்படி பேசுற? எனக்கு பிடிக்கலன்னா
போட்டியா அந்த பிடிக்கலன்னா அதுக்கு நான் காற்றை அடக்கியா முடியும்? அது அப்ப என்ன மைக் கேட்டானே வம்பிழுத்துட்டு இருக்க? வருதுனா போடா. கத்தாத கரும முத்துக்களே. ஹவுஸ்ன்னு வந்துருவாரு. ஃபுல்லா பாரு, பயப்படுறான். அங்கே பாரு அவனை, போசா பாரு. இங்கே பாப்பா, அப்பாட்ட வாடி செல்லும். ஓகே சில். நீ புரிஞ்சுக்கிற செல்லம் என்னைய, உங்கள் அம்மா தான் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்குது. பம் பம் பாலி பேலி ஹோம் மாரி கிருஷ்ணாவும். ஏன் என் குசு உனக்கு தலை வலிக்குது திவ்யா? ஏன் திவ்யா? என்கிட்ட அடி வாங்காத, ஏந்து போயிடு. அந்த குசு வருதுன்னா நீ பாட்டுன்னு போட்டு கடை, நான் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன்ட்டேன். என்ன நோண்டாத. உன் சுத்துற குசு வருதா பீடு வருதா பார்க்கலாம் என் வேலை கிடையாது. இப்போ எனக்கு பிடிக்கல. எனக்கு உனக்கு வந்து என்னை பிடிக்கலையா, என் குசுவை பிடிக்கலையா? சொல்லு திவ்யா. நீ இப்படி டார்ச்சர் பண்றது எனக்கு பிடிக்கல. நீ குசுனா போடு, இல்ல எவ்வளவுனா போடு, என்னத்தனா போட்டு தொலை, என்ன விட்டு தொலை. உன் குசுக்காக ஏன் திவ்யா அப்படி பேசுற? சொல்லு திவ்யா. திவ்யா ஒழுங்கு மாதிரிதான் போயிடு. உனக்கு வருதுன்னா போட்டுக்கிட்டு திரி. உன்னை யாரும் இந்த வீட்டுல எந்த கேள்வியும் கேட்கல. என்ன விட்டுருன்னு நிம்மதியா விடு. எனக்கு தலைவலிக்குது, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு உனக்கு தெரியும். என்னை எரிச்சல் பண்ணாத. நீ கத்தாத, நீ கத்தாத, கத்தாத, நீ கத்தாத. தொலைவுக்குதான் உன்னோட வீட்டுல இருக்கிறதே இல்லை. நான் சோறு எங்கன்னா ஓடிடுது. நிம்மதியா ஒரு மணி நேரம் தூங்க விட மாட்டேன். குசுவா போறேன், மயிலா போடுறேன், வந்து என் உயிரை எடுத்து நிற்பேன். காமெடியா போகுது பார்த்தா சண்டையா போகுது. எத்தனை குசு விட்டாலும் இப்படியே கிடக்கு எதுவியா? எனக்கு ஒன்றும் புரியலையே. எதை 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 எதை? திவ்யா திவ்யா எந்திரித்தியா? மணி 6 ஆயிடுச்சு. திவ்யா இருக்கு திவ்யா, காதெல்லாம் பொத்துற திவ்யா. அது இயற்கையின் சூழ்ச்சி திவ்யா. அப்பாடி, இனிமே வராது திவ்யா குசு. வா திவ்யா, சத்தியமா வராது இனிமே. வா, சரி விடு, சாரி. வா, இனிமே குசு போட மாட்டேன். வா சரி வா, சரி வா, சரி வா, சரி வா, சரி வா. ஃபுல்லாக பயப்படலாம். வா 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 வா. என் தங்கமே, என் வைரமே, என் வைடூரியமே. வா 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 வா. இங்கே வாயேன், ஒரு நிமிஷம் வாயேன், இங்கே வாயேன். சரி இங்கே வா, சரி இங்கே வா, சொல்கிறது கேளு. இங்கே வா ஒரு நிமிஷம், வா இங்கே வாயேன். சரி இங்கே வா. என்னடா பிரச்சனை இப்போ? அவன் குலைக்கிறான். இங்கே வா ஒரு நிமிஷம். நீ என்னன்னு சொல்லி எனக்கு காது கேட்கணும். ஒன்றும் செவத்து உண்டை கிடையாது. நான் மடியில் போடுவா. வா, எரிச்சல் கல்பின்னு இருக்காது என்னைய. சரி வா. என்னன்னு சொல்லு. இங்கே வா. நான் எங்க படுத்துறேன், எங்க படுத்துறேன், என்னன்னு சொல்லு. சரி வா. எங்க படுத்துக்கும் சூட்டினே இருக்கு. நான் சூத்துக்குள்ள படுத்துக்கவா? சொல்லு. நீ வந்து படுத்துவியா? நான் எதுவும் பண்ண மாட்டேதுவியா? நீ எதுவும் பண்ண தேவையில்லப்பா. நீ எதுவும் பண்ணவே தேவையில்லை. ஒரு குசு கூடாதா? நீ உடுப்பா, தாராளமா விடுங்கன்னா விடு. கிச்சன்ல போய் சோத்து பானையில விடு. ஒரு ரூம்ல போய் போட்டு அரைச்சி வச்சுக்கோ, எல்லாத்தையும் ஸ்டாக் வச்சுக்கோ. சரியா? நான் எதுவும் சொல்ல நிம்மதியா விடுன்னு நான் சொல்றேன். ஒரு குசு கூடாதா? நீ நான் இப்போ சரி, காது கேக்குதா இல்லையா உனக்கு? ஸ்மெல்லு தாங்கல திவ்யா. உனக்கு இதுதான்ல. திவ்யா, இந்த குசுக்காவை என்ன டைவர்ஸ் பண்ணிடுவியா திவ்யா?
சொல்லு திவ்யா. திவ்யா திவ்யா நான் கேட்குறேன், எனக்கு வா திவ்யா, எனக்கு பயமாக இருக்கு என் வாழ்க்கையை நினச்சி. வா திவ்யா, இங்கே வா திவ்யான்னு. திவ்யா இங்கே வா திவ்யா. ஐயோ அது வந்துருச்சு தெரியாம. வாடி இங்க, அது லாஸ்ட் குசுவா இருக்க மாட்டிருக்கு. வா டென்ஷன் பண்ணாத, அவன் வேற கத்துறேன், என்ன கத்த விடாத சொல்லிட்டேன். சரி வா இங்க வா, இங்க வா. ஒன்ட்ட சொல்லுங்க வா. ஏன் நீ சொன்னா இது பண்ணுவேன். எதுவும் சொல்ல வேணாம், அப்படியே இல்லாதானே அப்படியே சொல்ல. நிம்மதியா படுக்க முடியல. எனக்கு ஒரே ஒரு டவுட் திவ்யா, ஒரே ஒரு டவுட்டை மட்டும் கிளியர் பண்ணிடு. நான் இதுக்குதான் இந்த கருமாதத்துக்கு தான் வீட்டுல இல்லாம நான் வேலைக்கு போறது. உடம்புலன்னு எங்க நிம்மதியா தூங்காத விடுறியா என்ன? நீ இப்ப குசு போறது என்ன பிரச்சனை நான் சொன்னா? அப்ப இதுக்கு என்ன அடிக்க ஆரம்பிச்சேன். இந்த குசு விட்டுனால என்ன டைவர்ஸ் பண்ணிடுவியா? மயிர்ல பண்றாங்க. அப்புறம் இதுக்கு மூஞ்செல்லாம் கட்டிக்கிட்டு அப்படியே இருக்கு அருவருப்பா. அப்படி எனக்கு அருவருப்பா தான் இருக்கு, எனக்கு எச்சதான் இருக்கு. உனக்கு குசுனாவே எங்கனா போய் விட, நான் இங்கதான் படுத்திருக்கேன். ஒருத்தர் படுத்திருக்கேன்ற ஒரு காமன் சென்ஸ் கூட உனக்கு வேணாம். காமன் சென்ஸ் உனக்கு அறிவு இருந்தா தானே. குசுல என்னது காமன் சென்ஸ்? ஆமா, குசுல என்ன இருக்கு? உனக்கே இல்ல, அப்புறம் எங்க அதுல இருக்கும்? தாலி அறுக்கிறதுக்கு வந்து உட்கார்ந்து இருக்க எங்க எப்படிதான் உனக்கு சிரிப்பு மயில் வருதுன்னு எனக்கு தெரியல. தாலி எவ்வளவு நல்லா சிரிக்கிறேன், நல்லா சிரி, நல்லா சிரி. லியோ பார்த்தா இழுத்து வாய். லியோ லியோ ஒண்ணும் இல்லப்பா, கை குடி. நீ பயப்படாத, நீ பயப்படாத ரிச்சல், நீ பயப்படாத, அப்பா இருக்கேன். சரிங்க பாரு, இது வந்து ஃபன்னாக போகும்னு நினச்சேன், இப்படி கேவலமாக போகுது. ஏய் இங்கே பாரு, ஹலோ ஹலோ, இங்கே வந்து பாரு, இங்கே வா, ஒரு நிமிஷம் வா, ஒரு நிமிஷம் வா, இங்கே வா, ஒரு நிமிஷம் வா, இங்கே வா திவ்யா, ஒரு நிமிஷம் வா திவ்யா, ஒரு நிமிஷம் வா திவ்யா. திவ்யா ஒரு குசுவால பெரிய சண்டை போட்டுட்டு இருக்க, நீ ரொம்ப தப்பு, இதெல்லாம் சொல்லிட்டேன். இங்கே வா திவ்யா, இருப்பா. சரி இங்கே வா, இங்கே வா, ஃபைனல் வா, முடிச்சுக்கலாம். இங்கே வா, நான் உனக்கு சொல்லுவேன், நீ சந்தோஷப்படுவேன். இங்கே வாயேன், இங்கே வா, நான் உனக்கு சொல்லுவேன், நீ சந்தோஷப்படுவேன். வாயேன், இங்கே வா திவ்யா, இங்கே வா. சரி வா, இங்கே வா, பயப்படுறான் திவ்யா. இங்கே வா, நான் ஒரு நிமிஷம் வாயேன், இங்கே பாரு. வா பாரு. அம்மாவுக்கும் எனக்கும் சண்டை இல்லை, சண்டை இல்லை, சண்டை இல்லை, சண்டை இல்லை, சண்டை இல்லை, சண்டை இல்லை. ஃபுல்லாக பயப்படுற திவ்யா, இப்படி காட்டு கத்துற இருமையாட்டம் இருக்கிறது எலி குஞ்சு மாதிரி, கத்துறது அணக்கொண்டா மாதிரி. ஏய் வாடிங்க, வாடிங்க, மிஸ்ஸைய முறுக்க, இங்க வான்னு. நான் உனக்கு வேலைக்காரி இல்லைன்னு சொன்னேன், இங்க வான்னு. திவ்யா ஏய் எனக்கு இருட்டா இருக்குடா, ஏன்டா இப்படி என் உயிரை வாங்குற? பாரு திவ்யா, பாரு பிராங்க். நான் இந்த ஃபன்னா போகணும்னு நினைச்சேன், நீ நான் அடிச்சு திட்டிட்டேன். நான் ஜாலியா போகணும்னு நினைச்சேன், அவங்கள்ட்ட அப்படிதான் வேற சொல்லிட்டு வந்தேன், இந்த பிராங்க் வந்து ஜாலியா இருக்கும் அப்படின்னு. நீ அங்க உட்காருன்னு மைக்க அங்க செட் பண்ணிருக்காங்க பாரு. சரி டீ கேட்பேன், இப்படி இருந்தாலும் மைக்கை அங்கே செட் பண்ணிங்கன்னா நான் அங்கே அப்படி செட் பண்ணுவேன். நீ என்னன்னா இங்கேயே இருந்துட்டு இது பிராங்கா? குசு பிராங்க். இன்னும் நிறைய சவுண்ட் எஃபெக்ட்லாம் வச்சிருக்கேன் பாருங்க. எனக்கு இதுல எப்படி உனக்கு ஃபன்னா போகுதுன்றது எனக்கு புரியவே இல்லை. இருட்டா இருக்காது, இருட்டா இருக்காது, என்ன இருட்டா இருக்காது. சிரிப்பா தாலியா இருக்கிறேன்,
எவ்வளோ பெரிய தாலி கட்டிட்டு அவனுக்கு தாலியாக இருக்கு. உனக்கு சிரிப்பா இருக்குல்ல? என்னை எரிச்சல் கலப்பதே என்னை டென்ஷன் பண்றதுனாலே நீ உனக்கு ஒரு சிரிப்பு ஜாலியாக தான். காமெடி பண்ணணும்னு நினச்சேன். நீ என்னை போட்டு தூக்கி தவட்டி மிரிக்கிற. ஆமாம், நீ என்ன சொன்ன? எப்படி நீ என்னை அடிக்க மாட்டேன்னு சொல்லி சத்தியம் வாங்கிட்டு தானே நான் உனக்கு லவ் பண்ணி ஒத்துக்கிட்டேன். நீ என்ன போட்டி கேப் கிடைக்கிறப்பெல்லாம் சவத்து எடுக்கிறியே. நீ வந்து கோவை செல்லா மாதிரி எகிரி எகிரி அடிக்கூடாதுன்னு, இப்படி தலைக்கணையால அடிக்கூடாதுன்னு சொல்லி ஞாபகம் இருக்கா? லிஸ்ட்டில் இருக்கா என்ன? ஆமா, லிஸ்ட்ல இருக்கு. அதுக்காக இது உனக்கு அடி இல்லையாடி? இதெல்லாம் அடியே இல்ல. இது பிராங்க்குங்கிறது. இதெல்லாம் அடியே இல்ல. இங்கே மைக் இருக்கு. அங்கே பாரு கேமரா. நீ கதவை திறந்துட்டு போனப்போ கூட உனக்கு தெரியலையா? எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்க பத்தியா? மேக்னெட், ஃபோனில் மேக்னெட். ஃபோனை யாராவது செவுத்துல ஒட்டி பார்த்துருக்காங்க பாரு. அங்கே பாரு அது எப்படி நிக்கிறது? மேக்னெட். கதவு திறந்தா புட்டுன்னு வந்துறாது. ஏன் இப்படி அபதூரா ஐபோன் பேசுற? அப்படியே டமால்னு போயிடணும். அது ஒரு பிராங்க் போடு. சுக்குனூரா அப்படியே சுக்குனூரா போயிடும். ஆல்ரெடி போட்டேன், டிஸ்ப்ளே போயிடுச்சுன்னு. இல்ல அது சரி ஓகே, இந்த பிராங்க் எப்படி இருக்குன்னு சொல்லு. சத்தியமா கேவலமா இருந்துச்சு. எனக்கு பிடிக்கவே இல்லை. இரிட்டேட் ஆஃப் திஸ் பிராங்க். ஆனால் குசுவால இந்த குடும்பம் பிரிஞ்சிருக்கும். கரெக்டா? கண்டிப்பா பிரிஞ்சிருக்கும். இல்லைன்னா அப்படியே உனக்கு தூக்கி போட்டு ஒரு ஒரு நாளும் ஜங்கு ஜங்குன்னு வச்சுட்டு சூத்துல அப்படியே எதனா வச்சு அடைச்சிட்டு இல்லை எதனா வச்சு அடைச்சிட்டு. இல்லடி சும்மாடி. சரி, இந்த பிராங்க் எப்படி இருந்துச்சு சொல்லு. நான் ஃபன்னா போகணும்னு நினைச்சேன். நான் கொஞ்சம் கோவம். குசு பிராங்க் எப்படிடா? சில பேருக்கு குசு போட்டா கடுப்பாகும்னு நினைக்கிறேன். மூஞ்சிலலாம் வேற விட்டாங்க, எடுத்து அடிச்சா பாரு ஒரு அடி. கொரட்டை விட்டாலே ஒரு சிலருக்கு பிடிக்காது தெரியுமில்ல. தூங்கவே மாட்டாங்க, நிம்மதியாவே இருக்காது. நிஜமாவே நான் அப்படி குசு விட்டா என்ன பண்ணுவேன்? இரிட்டேட்டா இருக்கும் எனக்கு. நிஜமாவே அப்படி குசு விட்டா நீ என்ன பிரிஞ்சு போயிருவியா? பிரியலாம் மாட்டேன். பெட்ஷீட் தூக்கி நல்லா இந்த மம்மி பொம்மை பார்த்துருக்கியா? இருக்கிற எல்லா பெட்ஷீட் தூக்கி சுற்றி விட்டு உள்ளே விட்டு நீயே நாத்து நீயத்தை எல்லாம் அனுபவிச்சு நீயே செத்து போயிடுன்றவனா? நல்ல வேளை அந்த நோயை எனக்கு கடவுள் கொடுக்கல. சாப்பிட்றப்ப மட்டும் வாயை மட்டும் இப்படி கீழ்ச்சி எடுத்துருவேன். எடுத்துட்டு வாயில நல்லா துணிச்சிட்டு சோறெல்லாம் மறுபடியும் அப்படியே மம்மி மாதிரி கட்டி போட்டுருவேன். துரோகி. சரி ஓகே, இந்த பிராங்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நிஜமாவே நான் வந்து ஃபன்னா போகணும்னு நினச்சேன் காய்ஸ். ஆனால் இது வந்து என்ன தூக்கி போட்டு விரிச்சு என் முதல்ல அடிச்சு. எனக்கு பிடிக்காது காய்ஸ். இது இரிட்டேட்டா இருக்கும், சிரிப்புலாம் வராது. எனக்கு கண்டினியூவா ப்ளே பண்ணக்கூட அது மியூசிக் தான் அப்படின்னு ப்ளே பண்ண. நீ வந்து கண்டுபிடிக்கலையா? நீ நார்மலாவே அப்படிதானே விடுவ, எனக்கு தெரியுமே. ஐயோ உண்மையை சொல்லிட்டே. ஐயோ உண்மையை சொல்லிட்டே. எப்பனா விடுவேன். இப்போ நான் கண்டினியூவா விட்டேன். கண்டினியூவா விடுவேன். சரி, நேத்துல இருந்து வயிறு சரியில்லைன்னு சொல்லியிருந்தியா? நேற்று ஏதோ தின்ட்டு வந்தியா? நல்லா என்னத்தை தின்னுட்டு வந்தேன். அம்மா வீட்டுல மீன் குழம்பு சாப்பிட்டேன். வயிறு சரியில்லைன்னு சொன்னேன். நேற்று நைட்டும் நீ இப்படிதான் விட்டுட்டு இருந்த. ஆமா, நேற்று நைட்டும் நீ இப்படிதான் விட்டுட்டு இருந்த. ஆமா, ஐயோ காய்ஸ், என்னைக்கோ ஒரு நாள் உருளை வச்சு பேசிக்கிட்டு இருக்காடா. அப்பெல்லாம் சொல்ல மாட்டேன். இது இயற்கையின் சூழ்ச்சி, அது அப்படிதான் வரும். யார் சொன்ன மாதிரி அது எனக்கு சொல்லு. எனக்கு தெரியல, நானாவே அடிச்சு விடுறேன். நீ அடிச்சு இந்த பிராங்க் இந்த சொல்லு. இந்த பிராங்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சொல்லு 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 சொல்லு. இந்த பிராங்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் vlogல உங்க எல்லாரும் மீட் பண்றோம். அப்புறம் இன்னும் வேற ஏதாவது vlog இந்த மாதிரி ப்ராங்க் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க மறக்காமல் இந்த vlogல வந்து கமெண்ட் பண்ணி வைங்க. அந்த யார் கமெண்ட் பண்ணாங்களோ அவங்களோட அந்த கமெண்ட் அப்படியே பின் பண்ணி அந்த vlogவை நாங்கள் பண்ணுவோம். ஸோ வந்து இதே மாதிரி நெக்ஸ்ட் vlogல உங்க எல்லாரும் மீட் பண்ணுறோம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே காய்ஸ், பாய் சொல்லலாமா? பாய். இந்த அப்படி தெரியாதனமா உங்கள்கிட்ட குசு அதுல அடிச்சு கதவை திறந்து போகும்போது ஃபோன் எங்க நான் அது விழுந்திருந்தா என்ன பண்ணிருப்பேன்?